வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கத்திரிக்காய் சாதம் சிம்பிளாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதில் கறிப்பொடி, அதாவது மல்டிபர்பஸ் பொடி போட்டு நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மல்டிபர்பஸ் பொடியோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. இந்த சாதம் நல்லா வீட்டில் செஞ்ச வடாம் வத்தலோடு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டும் அதில் கடுகு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை ஒரு பிடி அளவுக்கு போட்டுட்டும் மிளகா வத்தலையும் போட்டு கொஞ்சம் வறுத்த அப்புறம் நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலையும் போட்டு அது குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி மூடி வச்சுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா சுருங்கிட்டு நல்லா வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணின அப்புறம் நம்ம ரெடியாக வச்சுட்டுருக்கிற அந்த கறிப்பொடியை ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டோம் இன்னும் பாக்கி இருக்கிற உப்பையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணின அப்புறம் நல்லா குக்டு ரைஸ், அதாவது சாதம் ரெடியாக வச்சுட்டு இதோட ஆட் பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணின அப்புறம் கொஞ்சம் நெய்யும் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாதம் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம அந்த பொடியை ரெடியாக வச்சுட்டோன்னாக்க பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வடாம் வத்தலோடு சாப்பிட்டோன்னாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.